Students, இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் பாலிமார்பிசத்தில் வரும். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ஊப்ஸ் கான்செப்டில் உள்ளது. இப்போ எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் எப்படி ப்ரோக்ராமிங் இன் C++ லாங்குவேஜில் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்? ஸோ டெஃபினேஷன், when a function redefined with a different set of arguments. ஒரு ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணுறோன்னா அந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருப்போம், திரும்ப அதே ஃபங்க்ஷனை திரும்ப எடுத்து உள்ள ஆர்குமெண்ட் டைப்பை மாற்றுவோம். ஓகேங்களா, அதான் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். திஸ் இஸ் நான் as ஓவர்லோடட் ஃபங்க்ஷன். அப்போ ஒரே ஃபங்க்ஷனை திரும்ப நம்ம அதே சேம் நேமில் இருக்கிற ஃபங்க்ஷன் திரும்ப யூஸ் பண்ணுறதுனால அந்த ஒரே ஃபங்க்ஷன் திரும்ப ஓவர் ஆகுது, திரும்ப லோட் ஆகுது. அதான் ஓவர்லோடிங் ஃபங்க்ஷனுங்கிறது. திஸ் ப்ராசஸ் நான் as ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஆல்சோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மீன்ஸ் we can use the same function name. ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும் டு கிரியேட் ஃபங்க்ஷன்ஸஸ். அப்போ ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் நேமை மோர் தென் ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். தட் பர்ஃபார்ம் ஏ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டாஸ்கஸ். அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னமா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் டாஸ்கஸ். ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸுக்கு நம்ம அதை பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள், டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன். இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம், வாய்டு பிரிண்ட்னு கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷன் நேம் வந்து வாய்டு பிரிண்ட் அப்படிங்கிறது. பிரிண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, வாய்டு அப்படிங்கிறது ரிட்டர்ன் டைப்பு. உள்ள இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணுறோம். செகண்ட் ப்ராசஸ், ரீடிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன் வாய்டு பிரிண்ட். சேம் ஃபங்க்ஷன் நேம் தான், பட் என்ன மாறுது ரீடிஃபைன் பண்ணும்போது, இங்கே இன்டிஜர் இங்கே ஃப்ளோட்னு மாற்றுறோம். அப்போ சேம் ஃபங்க்ஷன் நேம், பட் என்னது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் என்ன டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் டைப்ஸ். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வாய்டு பிரிண்ட் இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம். சேம் ஃபங்க்ஷன் நேம் தான், அது வாய்டு பிரிண்ட். அடுத்து வாய்டு பிரிண்ட். மொத்தம் 3 ஃபங்க்ஷன் நேம், 3 ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்டு பிரிண்ட் இன்டிஜர், இது ஆர்குமெண்ட் டைப் இன்டிஜர். அடுத்து வாய்டு பிரிண்ட் ஃப்ளோட், ஆர்குமெண்ட் டைப் ஃப்ளோட். அடுத்து வாய்டு பிரிண்ட் கேர், இங்கே ஆர்குமெண்ட் டைப் இஸ் கேர்னு யூஸ் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுது. இப்போ வாய்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நேம் 1. அடுத்து ரீடிஃபைனிங் திஸ் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வாய்டு டிஸ்பிளே திரும்ப ரீடிஃபைன் பண்ணுறோம் ஃபங்க்ஷனை, இங்கே உள்ள 3 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது 1 ஆர்குமெண்ட் ஆஃப் இன்டிஜர் டைப்பு, 2 ஆர்குமெண்ட் ஆஃப் இன்டிஜர் டைப்பு, 3 ஆர்குமெண்ட் ஆஃப் இன்டிஜர் டைப்ஸ். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் தேர்ட் டைப்பு, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட். எக்ஸாம்பிள், வாய்ட் பிரிண்ட். இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டோம், வாய்ட் பிரிண்ட். உள்ள என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து இன்டிஜர், செகண்ட் ஆர்குமெண்ட் ஃப்ளோட். அப்போ என்ன சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்னா இது இன்டிஜர், இது ஃப்ளோட்டு. அடுத்து அதே சேம் ஃபங்க்ஷன், இப்போ ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணுறோம், வாய்ட் பிரிண்ட் கொடுத்துட்றோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஃப்ளோட்டு, செகண்ட் ஆர்குமெண்ட் இன்டிஜர். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸிங் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் டைப்ஸ் இட்ஸ் அ ஃபஸ்ட்டு டைப்ஸ். ஃபஸ்ட் டைப்ஸுக்குள்ள ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். hash include IO stream.h header file or library file declare this first program. அடுத்து void print integer, அடுத்து void print float, அடுத்து void print char. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் நேம் ஒன்றா இருக்குது, உள்ள ஆர்குமெண்ட் மட்டும் வருது, டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் டைப்ஸ். அப்போ இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேர். இப்போ ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து பிரிண்ட்னு கொடுக்குறோம், உள்ள 10 கொடுக்குறேன். அப்போ இன்டிஜர் வேல்யூ பாசிங் திஸ் ப்ராசஸ். அடுத்து பிரிண்ட்டுங்கிற அதே சேம் ஃபங்க்ஷன் நேம் தான், இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 1.44 கொடுக்குறேன். அப்போ ஃப்ளோட் வேல்யூ வந்து ப்ராசஸ் ஆகும். அடுத்து பிரிண்டில் ஏன்னு கொடுத்துருக்கேன், கேபிட்டல் ஏ. அப்போ கேர் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். இப்போ மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து என்னன்னா வாய்ட் பிரிண்ட்டு, அடுத்து வாய்ட் பிரிண்ட் இன்டிஜர் எக்ஸ் டிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். இது பிரிண்ட்னு கொடுத்துருப்போம், ஃபஸ்ட்டு வாய்ட் பிரிண்ட்னு கொடுத்துருக்கோம். இது டிஃபைனிங் தி ஃபங்க்ஷன், உள்ள இன்டிஜர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸ் அப்படிங்கிறது இன்டிஜர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸு. இப்போ சி அவுட்டில் எக்ஸ் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும். அடுத்து அதே வாய்ட் பிரிண்ட் சேம் ஃபங்க்ஷன் நேம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன், ஃப்ளோட் ஒய்னு கொடுக்குறோம்.
அங்கே முன்னாடி இன்டிஜர் எக்ஸ்னு கொடுத்துருந்தோம், இன்டிஜர் டேட்டா டைப்பாக இருந்துச்சு, இன்டிஜர் ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சு, இங்கே ஃப்ளோட் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் யூஸ் இன் திஸ் ப்ரோக்ராம். இப்போ சி அவுட்டில் ஒய்யோட என்னவோ அது பிரிண்ட் ஆகும். அடுத்து தேர்ட் ப்ராசஸ் void print. அப்போ சேம் ஃபங்க்ஷன் நேம் தான், void print ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபைனிங் திஸ் ஃபங்க்ஷன், அடுத்து void print redefine this function, அடுத்து தேர்டு void print char c redefining this function. இப்போ அவுட்புட்டு கேர் சி என்ன இருக்கோ அந்த கேரக்டர் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது. இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 10, ஃபஸ்ட் நம்ம 10 கொடுத்துருப்போம், அப்போ 10 கொடுத்துருப்போம், அந்த 10ங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.4 போகும்போது ஃப்ளோட் வேல்யூ, அது ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அடுத்து லாஸ்ட் ஒன் ஏன்னு கொடுத்துருப்போம், ஏன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தோடனே எப்படி ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எல்லா ப்ராசஸுமே ஆரம்பிக்கும். எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் முதல்ல வரும். அப்படி உள்ள ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது எக்ஸிக்யூஷன் ஆகும்போது பிரிண்ட்டு 10 கொடுத்துருப்போம், அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ இது என்ன ஆகும்னா நேராக ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இன்டிஜர் எக்ஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கும். மேலே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், வாய்ட் பிரிண்ட் இன்டிஜருங்கிற ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அடுத்து பிரிண்ட் 1.44னா இதே மாதிரி இங்கே என்ன கொடுத்து ஃப்ளோட் கொடுத்துருக்கோம், திரும்ப ரெண்டாவது ஃபங்க்ஷன் ரீடிஃபைனிங் தி ஃபங்க்ஷன். அப்போ செகண்ட் டைம் வரும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப கால் ஆகும், ரெண்டாவது ஃபங்க்ஷன் கால் ஆகும். அடுத்து 3ங்கும் போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் டைப்பு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸிங் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ண போகிறோம். இதுதான் ப்ரோக்ராம் 2. hash include io stream.h is a header files and the declaration of function void disp அப்படிங்க ஃபங்க்ஷன் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 1 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், உள்ள இன்டிஜர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்து void disp கொடுத்துருப்போம், அதில் 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இது 1 ஆர்குமெண்ட், இதில் 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து void main ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் ஓப்பனிங் தி மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து disp 15 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு 1 ஆர்குமெண்ட், இது 1 ஆர்குமெண்ட், 1 இன்டிஜர் வேல்யூ பாசிங். அடுத்து 2 argument, 2 integer value passing these functions. அடுத்து void display integer x. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 1 ஆர்குமெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக இது உள்ள வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இன்டிஜர் எக்ஸ்னு கொடுத்துருக்கோம், எக்ஸோட வேல்யூ 15 எடுத்துக்கும். அப்போ சி அவுட்டில் எக்ஸ்னு வரும், எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து திரும்ப void display, இது டிஃபைனிங் ஃபங்க்ஷன், இது ரீடிஃபைனிங் ஃபங்க்ஷன். void display integer x integer y. அப்போ 2 டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் 15 and 25. அப்போ என்ன ஆகும் கரெக்டாக இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 15 எடுத்துக்கும், ஒய் வேல்யூ வந்து 25 எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக் அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 15 ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு, செகண்ட் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது 15-25 வரும். அப்போ அவுட்புட்டு 15, அடுத்து 15,25. ரெண்டுமே என்ன இன்டிஜர் டைப்பாக இருக்கிறதுனால முழு என்ன நமக்கு அவுட்புட் கிடைக்குது 15 and 15-25 அப்படிங்கிறது. தேர்ட் டைப்பு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸிங் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட், கேர் அப்படின்னு ஒரே ஃபங்க்ஷனில் டிஃபர் ஆகி யூஸ் பண்ணுறது தான். hash include io stream.h, அடுத்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். void print is a function integer and float, different sequence of arguments. இது integer first, second float. அடுத்து void print first float, second integer. ரெண்டு ஃபங்க்ஷன் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஓப்பன் திஸ் மெயின் ஃபங்க்ஷன். அடுத்து ஃபங்க்ஷன் கால் பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் உள்ள 15,3.14 கொடுத்துருக்கோம். இது இன்டீஜராக எடுத்துக்கும், இது ஃப்ளோட் வேல்யூஸ் எடுத்துக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். கால் ஆகும்போது ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் நேராக உள்ளே வரும், இந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் போகும். அப்போ 15 அப்படிங்கிறது இன்டீஜர் எக்ஸில் எடுத்துக்கும், 3.14 அப்படிங்கிறது ஒயில் எடுத்துக்கும். சி அவுட்டில் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு வரும்போது 15 எடுத்துக்கும், ஒய் வேல்யூங்கும் போது 3.14ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். அடுத்து திரும்ப என்ன ஆகும்னா பிரிண்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகும்போது என்ன ஆகும்னா திரும்ப வந்து அடுத்து செகண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோட் வேல்யூ, அடுத்து இன்டிஜர் வேல்யூ. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இஸ் அ மேட்சிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஃப்ளோட் வேல்யூ ஒய், அடுத்து இன்டிஜர் எக்ஸ். ஒயில் என்ன எடுத்துக்கோன்னா 2.14ங்கிறது ஒயில் எடுத்துக்கும், எக்ஸில் 10 அப்படிங்கிறது எடுத்துக்கும். அப்போ ஒய் வேல்யூ அப்படிங்கும்போது அவுட்புட் என்ன வரணும், இங்கே 2.14ன்னு எடுத்துக்கும், இங்கே 10ன்னு எடுத்துக்கும். இப்போ அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து 15,3.14 இன்டீஜர் ஃப்ளோட்டு, அடுத்து ஃப்ளோட்டு இன்டீஜர் வேல்யூ
ப்ராசஸ் ஆகும்.